வணக்க மக்களே. சமீபத்தியமா நம்ம தமிழகத்துல மிகப்பெரிய ஒரு சர்ச்சைக்குரிய விஷயம் பேசும் பொருள் என்ன அப்படின்னா மும்மொழி கொள்கை. மும்மொழி கொள்கையை வேணவே வேணாம், வரவே கூடாது தமிழகத்துல அப்படின்னு திமுக அரசு ரொம்ப ஒரு முனைப்போடு எதிர்க்கிறாங்க. ஆனா அவங்க வீட்டு பிள்ளைகளும், அதாவது மு.க. ஸ்டாலினோட வாரிசுகளா இருக்கட்டும், ஐயா துரைமுருகனோட வாரிசா இருக்கட்டும், அன்பில் மகேஷ் பொய்யாமொழியோட வாரிசா இருக்கட்டும், இப்படி எல்லாருமே அவங்க வீட்டு பிள்ளைங்க எல்லாருமே மும்மொழி கொள்கையை தான் பின்பற்றி படிச்சுட்டு இருக்காங்க. அவங்க நடத்தக்கூடிய பள்ளிகளிலேயும் மும்மொழி கொள்கையை பின்பற்றுறாங்க. எல்லா மொழிகளுமே அந்த பிள்ளைங்க படிக்கிறாங்க. அதாவது பெரிய இடத்து பிள்ளைங்க எல்லாருமே படிக்கலாம். ஆனா அவங்களுக்காக வாக்களிச்சு அவங்கள சிம்மாசனத்துல உட்கார வச்ச நம்மளை போல பாமர மக்களோட பிள்ளைகள் மட்டும் மும்மொழி கொள்கை படிச்சிடக்கூடாது, எந்த மொழியுமே தெரிஞ்சிடக்கூடாது. ஏன் வீட்டு பிள்ளைகளுக்கு எந்த மொழியுமே தெரியாம இருக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு நீங்க யாரு? உங்களுக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தது? எங்க பிள்ளைங்க எல்லா மொழியும் தெரிஞ்சுக்குவாங்க, எல்லா மொழியும் படிக்கக்கூடிய ஆற்றல் படைச்சவங்க எங்க பிள்ளைங்க. உங்க பிள்ளைங்களை விட எங்க பிள்ளைங்க அறிவுல சிறந்தவங்க, கட்டாயம் நல்லா படிப்பாங்க. அதனால தமிழக அரசு பள்ளிகளிலையும் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கிட்டு எல்லா விதமான கல்வியும் எல்லா விதமான மொழிகளையும் எங்க பிள்ளைங்களுக்கு கொடுங்க. எங்க பிள்ளைங்களுக்கு கிடைக்காத எந்த விதமான கல்வியும் உங்க வீட்டு பிள்ளைகளுக்கு கிடைக்க கூடாது. எங்க பிள்ளைகளுக்கு தராத எந்த ஒரு கல்வியும் உங்க பிள்ளைகளுக்கு கிடைக்க கூடாது. நீங்க உங்க கல்வி நிலையங்களை இழுத்து மூடுங்க. இல்லையா அரசு பள்ளிகள்ல எல்லா இடத்துலயுமே மும்மொழி கொள்கையை ஏத்துக்கிட்டு எல்லா மொழிகளும் எங்க பிள்ளைங்க என்னெல்லாம் விரும்புறாங்களோ, எந்த மொழியை விரும்புறாங்களோ அதெல்லாம் எடுத்து படிக்க வைங்க. வணக்க மக்களே. சமீபத்தியமா நம்ம தமிழகத்துல மிகப்பெரிய ஒரு சர்ச்சைக்குரிய விஷயம் பேசும் பொருள் என்ன அப்படின்னா மும்மொழி கொள்கை. மும்மொழி கொள்கையை வேணவே வேணாம், வரவே கூடாது தமிழகத்துல அப்படின்னு திமுக அரசு ரொம்ப ஒரு முனைப்போடு எதிர்க்கிறாங்க. ஆனா அவங்க வீட்டு பிள்ளைகளும், அதாவது மு.க. ஸ்டாலினோட வாரிசுகளா இருக்கட்டும், ஐயா துரைமுருகனோட வாரிசா இருக்கட்டும், அன்பில் மகேஷ் பொய்யாமொழியோட வாரிசா இருக்கட்டும், இப்படி எல்லாருமே அவங்க வீட்டு பிள்ளைங்க எல்லாருமே மும்மொழி கொள்கையை தான் பின்பற்றி படிச்சுட்டு இருக்காங்க. அவங்க நடத்தக்கூடிய பள்ளிகளிலேயும் மும்மொழி கொள்கையை பின்பற்றுறாங்க. எல்லா மொழிகளுமே அந்த பிள்ளைங்க படிக்கிறாங்க. அதாவது பெரிய இடத்து பிள்ளைங்க எல்லாருமே படிக்கலாம். ஆனா அவங்களுக்காக வாக்களிச்சு அவங்கள சிம்மாசனத்துல உட்கார வச்ச நம்மளை போல பாமர மக்களோட பிள்ளைகள் மட்டும் மும்மொழி கொள்கையை படிச்சிடக்கூடாது, எந்த மொழியுமே தெரிஞ்சிடக்கூடாது. ஏன் வீட்டு பிள்ளைகளுக்கு எந்த மொழியுமே தெரியாம இருக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு நீங்க யாரு? உங்களுக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தது? எங்க பிள்ளைங்க எல்லா மொழியும் தெரிஞ்சுக்குவாங்க, எல்லா மொழியும் படிக்கக்கூடிய ஆற்றல் படைச்சவங்க எங்க பிள்ளைங்க. உங்க பிள்ளைங்களை விட எங்க பிள்ளைங்க அறிவுல சிறந்தவங்க, கட்டாயம் நல்லா படிப்பாங்க. அதனால தமிழக அரசு பள்ளிகளிலையும் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கிட்டு எல்லா விதமான கல்வியும் எல்லா விதமான மொழிகளையும் எங்க பிள்ளைங்களுக்கு கொடுங்க. எங்க பிள்ளைங்களுக்கு கிடைக்காத எந்த விதமான கல்வியும் உங்க வீட்டு பிள்ளைகளுக்கு கிடைக்க கூடாது. எங்க பிள்ளைகளுக்கு தராத எந்த ஒரு கல்வியும் உங்க பிள்ளைகளுக்கு கிடைக்க கூடாது. நீங்க உங்க கல்வி நிலையங்களை இழுத்து மூடுங்க. இல்லையா அரசு பள்ளிகள்ல எல்லா இடத்துலயுமே மும்மொழி கொள்கையை ஏத்துக்கிட்டு எல்லா மொழிகளும் எங்க பிள்ளைங்க என்னெல்லாம் விரும்புறாங்களோ, எந்த மொழியை விரும்புறாங்களோ அதெல்லாம் எடுத்து படிக்க வைங்க. இது போன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24x7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.